கடகராசி கடகராசி அப்படின்னாவே சந்திரன் ஆட்சி செய்யும் ராசி. அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாக ரொம்ப மென்மையாக இருப்பாங்க, பழகிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருப்பாங்க, ரொம்ப அன்பான குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு அழகாக வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி அப்படின்னா குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி அப்படி அந்த ஃபீலிங்கோடு போய் உதவக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி நண்பர்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் உதவி செஞ்சுட்டு கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே மனோகாரகன், அதனால் மனோதிடம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் எப்பவுமே மனதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வருத்தங்கள், கொஞ்சம் எமோஷன் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாராவது ஒருத்தர் உங்களை முழுசாக நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள். அதை அவங்களுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். பாசம் இவங்க அதிகமாக வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள எக்காரணத்தை கொண்டும் மறக்க மாட்டாங்க அந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடகராசி என்பர்கள் கலையில், இசையில் இதெல்லாம் கொஞ்சம் நாட்டமுடையவங்களாக இருப்பாங்க. எளிதில் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்பின பிறகு அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல், எதையும் செய்யணுங்கிற ஒரு வேகம் இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக கடகராசி அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த நிர்வாகத்திறன் அருமையாக வரும். ஒரு அரசியல் துறையில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா கூட இந்த கடகராசி என்பவர்கள் பெரும்பாலும் அரசியல் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அரசியலில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. மனிதர்களை ரொம்ப எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பவர்கள். இவங்களுடைய ப்ளஸ்ஸே அதுதான். எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத நல்லா அறிந்து புரிந்து பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்கள். இவங்களுக்கு பேச்சாற்றல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். அதே நேரத்தில் கற்பனை வளமும் இவங்களுக்கு அதிகம். கலையில், இசையில் இதெல்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை வழி நடத்துகிற அளவுக்கு இவங்களுடைய திறமையை எப்பவுமே ஒரு அளவுக்கு நல்ல மெச்சூராக தான் இவங்க வச்சுருப்பாங்க. இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மற்றவங்களை வழி நடத்துகிற அளவுக்கு இவங்களுடைய திறமை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்க, இந்த நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கடகராசியில் உச்ச கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் இங்கே உச்சமாகிறதுனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஞானமுடையவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி. பிறக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நாள்பட ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ஊருக்குள்ளே இவங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, நல்ல பெயர் இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு யோகமுள்ள ஒரு ராசி கடகராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் செவ்வாய் நீச்சமாகிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் நீச்சமாகிறதுனால கடகத்தில் இருக்கிறது, அதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சமாகிறதுனால இது அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக அமைந்துடும். ஏன்னா டக்குன்னு முடிவுகளை வேகமாக எடுப்பாங்க, அவசர முடிவாக எடுப்பாங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகளை இவங்க அதிகமாக சந்திப்பாங்க அந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது பொதுவாக சந்திரன், குரு,
சுக்கிரன் இதெல்லாம் சாதகமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயரும். இந்த காலகட்டத்தில் இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கு. குரு அப்படிங்கிறவர் தனக்காரகன், சுக்கிரன் அப்படிங்கிறது யோகக்காரகன், அதோட செவ்வாய் அப்படிங்கிறது நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான். குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த சலசலப்பெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். தொழிலில் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேலண்ட்டை பார்த்து மற்ற கம்பெனிஸ்லாம் உங்களை கூப்பிடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த சலசலப்பு எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கலை, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்ச கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான ட்ரீட்மெண்ட்டில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் இப்போ இந்த காலகட்ட கிரக அமைப்புகளில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு இறங்குங்க. அவசரப்பட்டு நீங்கள் பண விஷயத்தில் இறங்கும்போது ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி யாராவது முன்ஜாமீன் போடுங்க, பணம் வாங்கணும், அவங்களுக்காக எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி என்பர்கள் வந்து நண்பர்களை டக்குன்னு வந்து தேர்வு செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நண்பர்களை முழுமையாக நம்பிடுவாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் நண்பர்கிட்ட உறவுங்கிட்ட வெளி உறவுங்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனதில் 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள், ஆரோக்கிய சம்மந்தமாக ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சி அப்படிங்கிறது டக்குன்னெலாம் கொஞ்சம் கிடைக்காது. மெதுவாக நகரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லாபத்தை பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடலெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு. மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மருத்துவத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. கட்டுமானம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு நிர்வாகத்திறனை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. ஹோட்டல் பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானம் பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. நிதி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசிக்கு சொந்த தொழில் நல்ல ஒரு வருமானத்தை தரும். பொதுவாகவே கடகராசி என்பவர்கள் சொந்தமாக ஒரு உணவக தொழிலோ அல்லது பால் சார்ந்த தொழிலோ, துணிக்கடையோ, நகைக்கடையோ, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோ இந்த மாதிரி ஆன்லைன் வியாபாரம்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். கடகராசி என்பர்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் தேர்வு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பாரம்பரிய தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேள்வி எழலாம். பாரம்பரிய தொழிலில் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள். பாரம்பரிய தொழில் செஞ்சிங்கன்னா கூட நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோட அன்பு ஆதரவும் கிடைக்கும். அது உங்களுக்கு அனுபவமாக அமையும். அதே மாதிரி பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. சுற்று வட்டாரத்துலேயே உங்களுக்குன்னு நல்ல ஒரு பெயர் இருக்கும். அந்த தொழிலை செஞ்சிங்கன்னா கூட நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம்.
கடகராசி என்பர்கள் பொதுவாகவே துணையை அதிக நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குழந்தைகள் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்திற்காக தங்களுடைய ஆசைகளை கூட நிராகரிச்சுட்டு குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் அப்படி ஒருவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதேமாரி மற்றவங்களுக்கு ஒன்று நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. வீட்டில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக கடகராசி என்பர்கள் பணம் வந்தாங்கன்னா அப்படி தாராளமாலாம் செலவு செய்ய மாட்டாங்க. மெதுவாக தான் செலவு செய்வாங்க. ரொம்ப சிக்கனவாதிகளாக தான் இருப்பாங்க. நிலம், வீடு, வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். கடகராசி என்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா டேலண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா மனம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவங்க. அதனால தான் இவங்களுடைய லட்சியமே மலை போல தான் இருக்கும். ரொம்ப உறுதியான மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. பொறுமையும் விடாமுயற்சியும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது முடியாது அப்படின்னு சொன்னால் கூட இவங்க அந்த விஷயத்தை முடித்து கொடுப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு ராசி தான் நம்மளுடைய கடகராசி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கடகராசியை பற்றி சொல்லும்போது ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இவங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்க அதிகம். அதே மாதிரி குடும்பம், தன்னுடைய சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு, சந்திரனுடைய ஆதரவும் இருக்கிறதுனால வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வருகின்ற வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை வழிபடுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க. தேங்க்யூ.